ஆவின் பால் கொடுக்கறது சரி, ஆந்திரால வாங்கி கொடுக்குது இந்த அரசு, அது போல கொடுப்பீங்களா? இப்ப நான் ஆடு மாடு வளர்க்கிறேங்கிற அது மாதிரி வளர்த்து கொடுப்பீங்களா? ஒரு கோட்பாடு வருது. பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுல 9 லட்சம் கோடி இருக்கு. நீங்க அங்க வரமாட்டேங்கிறீங்க. ஆடு மாடு வளர்க்கறது அவமானம், எனக்கு வெகுமானம், வருமானம். ஏன்னா ஆடும் மாடும் எங்களுக்கு விலங்குகள் அல்ல, எங்கள் செல்வங்கள். நான் ஆதியில செஞ்சதே ஆடு மாடு வளர்த்தது தான், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 2வது நிலத்துல, முல்லை நிலத்திலேயே நான் ஆடு மாடு வளர்த்துட்டேன். அப்புறம் மருத நிலத்துல ஆடு மாடு வளர்த்து வேளாண்மை செய்ய தொடங்கிட்டேன். இப்ப இது தெரியாம நீங்க ஆவின் பால் கொடுப்பேன், சரி கொடுங்க. எங்க இருந்து கொடுப்பீங்க? இப்ப ஆந்திரால இருந்து வருது. கறி எங்க இருந்து வருது? ஆந்திரால இருந்து வருது. இது போலவே உங்க ஆட்சியிலே வருமா? இல்ல நீங்க பாலுக்கான மாடு, கறிக்கான ஆடு வளர்ப்பீங்க? இப்ப நான் வளர்ப்பேங்கிறேன். அதனாலதான் ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியா மாற்றுவேன்னு சொல்றேன். அதுக்கு